அண்ணே நிறுத்துங்க, ஒரு குயிக் கொஸ்டின் இருக்கு. என்னடா திரும்பவுமா? H70 Fusion, H70, H70 Pro, H70 Pro Plus இந்த நாள்ல எது வாங்கணும், எது வாங்காம இருக்கணும்? ஆமா, 3 இங்க இருக்கு, இன்னொன்னு இங்க. அதானே இது. ஓ அப்படியா? சரி, யாருக்கு? ஃப்ரெண்டுக்கு. ஓ ஃப்ரெண்டா? ஃப்ரெண்டு கேலா இல்ல பாயா? அது விடுங்கண்ணே, அது சொல்லுங்க நீங்க எனக்கு. சரி சரி சரி, உனக்கு சொல்றது பதிலா உங்களுக்கே சொல்லிட்டு போறேன். ரைட்டு, ஆரம்பிக்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம H70 ஃபியூஷன்லேருந்து ஆரம்பிச்சுக்கலாம், சரியா? இந்த ஃபோனு லான்ச் பண்ணப்போ 27,000 rupeesக்கு லான்ச் பண்ணாங்க. 8256GB வேரியன்ட். இப்போ பிரைஸ் என்ன தெரியுமா? 30,000 rupees. அந்த பிரைஸுக்கு நீ இதை வாங்குவியா இல்லை H60 Pro வாங்குவியா? என்ன கேட்டேன்னா H60 Pro தான் பெட்டரு. ஏன்னா இதுல உனக்கு Snapdragon 7s Gen 4 தான் கொடுத்துருக்காங்க. சரி, அதுல உனக்கு Dimensity 8350 Extreme கிடைச்சிரும். அப்புறம் அதுல வந்து ப்ராப்பர் ட்ரிபிள் கேமரா செட்டப் இருக்கு, வயர்லெஸ் சார்ஜிங் இருக்கு, IP69 ரேட்டிங் இருக்கு. ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த ஃபோன் வந்து அவ்வளோ வேல்யூ ஃபார் மணியா எனக்கு தெரியல. ஆனா ஒரே பிரச்சனை என்ன தெரியுமா? நீங்க இப்ப மார்க்கெட்ல போய் H60 Pro தேடுனீங்கன்னா கிடைக்கிற வாய்ப்பு இருக்கு. ஆனா கூடிய சீக்கிரம் it can go out of stock. இப்போ H60 Pro இருக்கிறதுனால H70 Fusion வந்து it's not a great purchase. இல்லாத பட்சத்துல it's okay அப்படின்னு சொல்லலாம். ஆனா 60 விட 70 தானே பெரிய நம்பர், அப்போ இது வாங்கலாம்ல. இந்த மாதிரி அட்வைஸ் கொடுப்பேன் நீ நம்ம டெக் யூசர்ஸ்க்கு. நான் அடுத்தது வந்து H70. ஜோக்கே, கை கீழவை ஃபர்ஸ்ட். H70 வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபோன் எனக்கு தோணுது. ஏன் தெரியுமா? H70 Fusion கம்பேரிசன்ல இதுல கொஞ்சம் ஸ்பெக்ஸ் பெட்டரா இருக்கு. பட் மோர் இம்பார்ட்டன்ட்லி இது ஒரு யூனிக்கான ஃபோன் பிகாஸ் ஸ்லிம்மா இருக்கு. என்ன மாதிரி? ஒன்ன மாதிரியா? ஸ்லிம்மா தானே இருக்கு. நீங்க சொல்லுங்க இவன் ஸ்லிம்மா இருக்கானே இல்லைன்னு. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பண்ணிருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப். அண்ட் விஷயம் என்னன்னா, H70 வந்து சேம் 30,000 rupees பிரைஸ்க்கு விற்கிறாங்களா, அதே பிரைஸ்ல உனக்கு 256GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் வேற கொடுக்குறாங்க. ஸோ தட் இஸ் டெஃபினெட்லி பெட்டர். அது மட்டும் இல்ல Snapdragon 7 Gen 4 இருக்கு. ஸோ 7s Gen 4 கம்பேரிசன்ல கண்டிப்பா பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் உனக்கு அதுல கிடைக்கும். அது மட்டும் இல்ல கேமரா கூட நீ பார்த்தனா H70 ல உனக்கு dual 50 மெகாபிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. ஆனா H70 Fusionல 50+8 மெகாபிக்சல் கேமரா தான் கிடைக்கும். ஸோ நிறைய இடத்துல அப்கிரேட்ஸ் இருக்கு, ஸ்லிம்மாவும் இருக்கு, பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கு. ஆனா அப்போ கூட ஒரு விஷயம் பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? H60 Pro exists. அதான் மேட்டர். பட் ஸ்டில் என்ன கேட்டேன்னா H70 Fusion-ஆ, H70-ஆ, H60 Pro அப்படின்னு கேட்டேன்னா ஃபர்ஸ்ட் H60 Pro சொல்லுவேன், அடுத்து H70 சொல்லுவேன், அதுக்கப்புறம் H70 Fusion. ஓகே, சிம்பிள். அப்போ Fusion H70 வாங்குறது போல H60 Pro ஒரு பெட்டர் பிக்ன்றீங்க. ஈஸி. சரி, அப்போ அடுத்தது H70 Pro. ஏன்னா இது ப்ரோ ஃபோன்ல கண்டிப்பா நல்லா இருக்கும். ஆக்சுவலி உண்மை சொல்லணும்னா H70 Pro வந்து கம்பேர்ட் டு H60 Pro சில அப்கிரேட்ஸ் பண்ணிருக்காங்க, ஆனா சில டவுன் கிரேட்ஸும் இருக்கு. பட் ஸ்டில் இருக்கிறதுலயே இந்த H70 சீரீஸ்ல மோஸ்ட் பேலன்ஸ்டான ஆப்ஷனா எனக்கு இந்த H70 Pro தான் தோணுச்சு. ஏன் தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தனா இதுல வந்து ப்ராசஸர் அப்கிரேட் பண்ணிருக்காங்க. 8500 Extreme கொடுத்திருக்காங்க கம்பேர்ட் டு 8350 Extreme H60 Proல. சோ அங்க ஒரு அப்கிரேட் கண்டிப்பா இருக்கு. அடுத்து நீ பார்த்தனா பேட்டரி கூட 6500 mAh பண்ணிட்டாங்க. 6000 mAhல இருந்து ஒரு சின்ன பம்ப், பட் ஸ்டில் தேர். அண்ட் கண்டிப்பா பிரைஸ்லயும் அப்கிரேட் பண்ணிருக்காங்க. சோ பிரைஸ் ஆக்சுவலி நீ பார்த்தனா என்ன பொறுத்த வரைக்கும் இட்ஸ் நாட் பேட். 2026 கன்சிடர் பண்ணீங்கன்னா, ஏன்னா 39,999க்கு உங்களுக்கு வந்து 256GB வேரியன்ட் கிடைக்குது. அண்ட் அதுல வந்து உங்களுக்கு 3000 rupees டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. சோ 37,000 rupeesக்கு உங்களுக்கு H70 Pro கிடைக்குது. Of course, it's more expensive than the H60 Pro, but கொஞ்சம் ப்ராசஸர் அப்கிரேட் இருக்கு, அதெல்லாம் இருக்கிறதுனால நல்லா இருக்கு. பட் ஸ்டில் டவுன் கிரேட்ஸ் என்னன்னு கேட்டேன்னா, இதுல ட்ரிபிள் கேமரா செட்டப் கிடையாது, வயர்லெஸ் சார்ஜிங் கிடையாது. மற்றது எல்லாமே இருக்கு, IP69 ரேட்டிங் ஆகட்டும், நல்ல பெரிய பேட்டரி ஆகட்டும், அதெல்லாம் இருக்கு. பட் ட்ரிபிள் கேமரா செட்டப் அண்ட் வயர்லெஸ் சார்ஜிங் வெரி ராங் ப்ரோ. ட்ரிபிள் கேமரா கொடுத்துருக்கணும். பட் ட்ரிபிள் கேமரா எங்க கொடுத்துருக்காங்க? ப்ரோ பிளஸ்லயா? எஸ், ப்ரோக்கும் ப்ரோ பிளஸ்க்கும் சுத்தமா எந்த டிஃபரன்ஸும் கிடையாது, எக்ஸெப்ட் ஃபார் ட்ரிபிள் கேமரா அண்ட் வயர்லெஸ் சார்ஜிங். அவ்வளவுதான். அதான் ப்ரோ பிளஸ். பட் ப்ரோ பிளஸோட பிரைஸ் நீ பார்த்தனா லோவஸ்ட் பிரைஸே 45,000 rupees வித் டிஸ்கவுண்ட், 44,999. சோ நீ பார்த்தனா H70 Pro Plus-ஓட பிரைஸ் வந்து 5,000 rupees மோர் தென் H70 Pro. ஆனா கொடுத்திருக்கிறது எக்ஸ்ட்ரா வந்து வெறும் ஒரு ட்ரிபிள் கேமரா, டெலிஃபோட்டோ கேமரா எக்ஸ்ட்ரா. பட் டெலிஃபோட்டோ கேமரா அப்கிரேட் பண்ணிருக்காங்க. 3.5x டெலிஃபோட்டோ கொடுத்திருக்காங்க. போன வருஷம் 3x தான் கொடுத்திருந்தாங்க H60 Pro-ல. அண்ட் ஆஃப் கோர்ஸ் நான் சொன்ன மாதிரி உனக்கு வயர்லெஸ் சார்ஜிங்கும் கிடைச்சிரும். பை தி வே இதுல 50 MP டெலிஃபோட்டோ வேற கொடுத்திருக்காங்க, அதுல 10 MP தான் கொடுத்திருந்தாங்க. சோ ஓவரால் எஸ், 5,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்து உனக்கு ஓகே, நீ 45,000 ரூபாய் பட்ஜெட் வச்சிருக்கேன்னா அப்போ உன் ஃப்ரெண்டுக்கு இல்ல ஃப்ரெண்டிக்கு நீ நண்பிக்கு இந்த ஃபோன் வாங்கி கொடுக்கலாம், H70 Pro Plus. இல்லனா என்ன கேட்டனா காசு சேமிச்சு யூ கேன் கோ ஃபார் தி H70 Pro. பட் இருக்கிறதுலயே பெஸ்ட் ஆப்ஷன் இப்போ நீ பார்த்தனா இந்த H சீரீஸ்ல எந்த H70 வாங்கலாம்னு கேட்டவங்களுக்கு நான் இந்த ஆன்சர் கொடுக்குறேன், H60 Pro வாங்கிக்கோங்க அப்படின்னு. பட் ஸ்டில் H60 Pro அது ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் உனக்கு கம்மியா கிடைக்கும், அதுல அது ஒண்ணே தான். பட் ஸ்டில்
ஸ்டில் இப்போ ஃபுல் H70 சீரீஸ்ல எனக்கு பிடிச்சிருக்க 3 ஃபோன்ஸ் வந்து H70, H70 Pro and H70 Pro Plus. அதுலயும் நீ பார்த்தனா H70 Pro ஃபர்ஸ்ட்ல இருக்கும், அதுக்கப்புறம் H70 and அதுக்கப்புறம் H70 Pro Plus. ஒருவேளை அவங்க கிட்ட வந்து ஒரு பாஸ் பண்றீங்களா அவங்க கீழ கொஞ்சம் அவங்க கிட்ட ஒரு எக்ஸ்ட்ரா 6,000 rupees இருந்தா சிக்னேச்சர் அந்த பிரைஸ்ல கிடைக்குதாமே ஆஃபர் பிரைஸோட. That's a good point. Signature actually வந்து ப்ராப்பர் flagship phone. இப்போ நீ H70 சீரிஸ் பத்தி கேட்டதுனால நான் H70 சீரிஸ் பத்தி சொன்னேன். பட் சிக்னேச்சர் வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஐ திங்க் 55,000 rupees கிட்டத்தட்ட வருதா, ஆஃபரோட சேர்த்து 54,999 வருதுன்னு நினைக்கிறேன். இல்ல பரீட்சித் கரெக்ட்ல? ஆமா. அவன்கிட்ட கேளு, உனக்கு தெரியுதா? எனிவே அந்த பிரைஸுக்கு ஐ திங்க் சிக்னேச்சர் வந்து டெஃபினெட்லி பெட்டர் ஃபோனா தோணுது. பட் ஒரு பிரச்சனை தெரியுமா, நான் ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணிருக்கேன், நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ சிக்னேச்சர். அவங்க சொல்றது என்னன்னா எட்ஜ் சீரிஸ்ல வந்து டியூனிங், பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் இல்ல, பேசிக்கலி என்ன சொல்றது, ரிஃபைன்மெண்ட் கொஞ்சம் பெட்டரா இருக்கு கம்பேர்ட் டு சிக்னேச்சர். சிக்னேச்சர்ல கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குதாமா. ஆனா ப்ரோ பிளஸோட கேமரா டியூனிங்கோட அது பெட்டரா இருக்கும்ல? கண்டிப்பா 100%. சிக்னேச்சரோட கேமரா வந்து தாறுமாறான கேமராஸ், பெஸ்ட் மோட்டோரோலா கேமராஸ். சோ நீங்க சிக்னேச்சர் கூட கன்சிடர் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி நிறைய பேர் 50,000 rupees கூட 49,999 கூட வாங்குனாங்க சேல்ஸ். அப்படி ஒருவேளை வாங்க முடிஞ்சதுன்னா எனக்கு தெரிஞ்சு இதை அவாய்ட். அப்ப நீ எந்த போன் வாங்கி கொடுக்க போறேன்னு சொல்லு தம்பி. நான்லாம் வாங்கிலாம் கொடுக்க மாட்டேன். அப்படியா? எனக்கு அவங்க உண்மையாவா? ஆமா, என்கிட்ட அவ்வளவு காசு. அவங்க ஃப்ரெண்டே ஒருத்தவங்க வந்து கேட்டாங்க பையனா, அது அது வேற விஷயம், வேற டிபார்ட்மெண்ட். பட் அதான் அவங்க கேட்டாங்கன்னு சொல்லிட்டு டவுட். ஓகே, சோ ஓவரால் நீ பார்த்தனா இப்போ Motorola H60 Pro the best phone, but you can also look at H70 Pro and Signature நீ சொன்ன மாதிரி. ரைட். சோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ. இந்த ஒரு வீடியோ வச்சு நீங்க டிசைட் பண்ணிக்கலாம் எந்த Motorola ஃபோன் வாங்கணும்னு. பிகாஸ் அர்ணவ் வாங்குறானோ இல்லையோ, அர்ணவோட ஃப்ரெண்டு நண்பி வாங்குறாங்களோ இல்லையோ, நீங்க கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு ஃபோன் வாங்க தான் போறீங்க. அப்போ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். பை தி வே, இந்த ஃபோன்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் கீழே டேக் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வேணும்னா டேரெக்டாக போய் கிளிக் பண்ணி வாங்கிக்கலாம். அதில் எங்களுக்கு என்ன ஒரு சின்ன ஒரு அஃபிலியேட் கிடைக்கும், காசு கிடைக்கும், அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. ஜஸ்ட் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறதுனால இட் ஹெல்ப்ஸ் அஸ் அவுட். அது உங்கள் இஷ்டம். நீங்கள் வாங்குறீங்கன்னா ஓகே, வாங்கலைன்னா கூட ஓகே, நோ ப்ராப்ளம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டக்குன்னு டெக்கு போடுங்க கிளிக்கு. ட்ராக்கின் டெக் தமிழ்.